Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 8th standard chapter 4 exercise 4.3ல 1 to 5 sums பார்க்க போறோம். First sum fill in the blanks. இந்த exercise ஃபுல்லாவே நம்ம compound interest பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம introduction வீடியோல எல்லா ஃபார்முலாஸுமே பார்த்தாச்சு. அந்த introduction வீடியோ மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா போய் பாருங்க, playlistல இருக்கும். First sum fill in the blanks. Adha first subdivision, the compound interest on rupees 5000 at 12% per annum for 2 years compounded annually is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சம் போட போட ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 5000. அதாவது நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். எதுக்குன்னா 5000க்கு at 12% per annum for 2 years. இது ரெண்டும் ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸி தான். இந்த ருப்பீஸ் இருக்கு இல்லையா, அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அதாவது ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு ஏன் சொல்கிறேன்னா, அது வந்து பிரின்சிபலாக அமௌண்ட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகே, நான் இப்போ இது ஈஸி தான். இது ஆர் வந்து பர்சன்டேஜில் தான் இருக்கும், என் வந்து இயர்ஸில் தான் இருக்கும். தெரியும் இல்லையா, ஃபார்முலா நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது. P × 1 + R/100 the whole power n. ஸோ அதில் ஆறு என்ன ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்குது. பி ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். 5000க்கு 12% per annum. per annumனா பர் இயருக்கு 2 years. என் வந்து 2 years. காம்பவுண்டட் ஆனுவலின்னு சொல்லிட்டாங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது நம்ம காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஹாஃப் இயர்லி இருக்குது, குவார்ட்டர்லி இருக்குது, பாப்புலேஷன் ஃபார்முலாஸ் இருக்குது. நான் சம் போடும்போது சொல்கிறேன். ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நம்ம சம்லேயும் பார்த்துடலாம். இப்போ இதோட மீனிங் என்னென்னா, 5000ங்கிறது பிரின்சிபல். அதாவது 5000 அமௌண்ட்டுக்கு 5000 ருப்பீஸ்க்கு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது 5000 ருப்பீஸ் கடன் வாங்கியிருக்காங்க, இனிஷியல் அமௌண்ட் பிரின்சிபல். ஸோ அந்த இனிஷியல் அமௌண்ட் தான் கடன் வாங்கியிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது ஸோ நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இது பி, இது ஆர், இது வந்து என். ஓகே, நான் இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து A - P, அமௌண்ட் மைனஸ் பி. கரெக்டாக? அப்போ அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க, காம்பவுண்டட் ஆனுவலி. அப்போ அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அமௌண்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா A - P. ஸோ கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் எழுதியிருக்கேன். P = rupees 5000, R = 12%, N = 2 years. இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே ரொம்ப சிம்பிள் ஆகிடும் சம். ஃபார்முலாஸ் டைரெக்டாக அப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். ஸோ காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார்முலா இதுதான். A = P × 1 + R/100 the whole power n. ஓகே, இதை எழுதும் போது இந்த 1 வந்து இங்கே நடுவில் தான் போடணும். இப்படி எழுதக்கூடாது. திஸ் இஸ் ராங். இப்படி தான் எழுதணும். ஓகே, இந்த 100 வந்து ஆருக்கு மட்டும்தான், 1க்கு கிடையாது. கிளியர்? நான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். ஸோ பிங்கிறது வந்து 5000. இங்கே எதுவுமே இல்லைன்னா இன்டூ இருக்குன்னு அர்த்தம் இங்கே. ஓகே, இன்டூ 1 + R வந்து 12 பை இந்த 100 அப்படியே போட்டுக்கிட்டேன். N வந்து 2. எல்லாமே அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளிஃபிகேஷன், கேன்சலேஷன், மல்டிப்ளிகேஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நான் இப்போ இது 5000 அப்படியே போட்டு, இதுக்கப்புறம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சிம்பிளிஃபிகேஷன் கரெக்டாக வரலைன்னா ஆன்சர் வந்து ராங் ஆகிடும். இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இங்கே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கேன்சல் ஆகும். கரெக்டாக? ஏன்னா இது ஒரு ஃப்ராக்ஷன் தான். இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம் சேம் டேபிளில். இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்படின்னா ரெண்டும் சேமாக இருந்தால் ரெண்டும் ஆட் பண்ண முடியும். அதனால் நான் வந்து கேன்சலேஷன் பண்ணல, அப்படியே டேரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா 100 அப்படியே வச்சுக்கிட்டு பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் கேன்சல் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, நான் இப்போ நான் அப்படியே பண்ணதுனால 100 × 100 ப்ளஸ் இந்த 12 பை இந்த 100. கிராஸ் மல்டிப்ளை பண்ண தெரியுங்க, இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 100 × 100, 1 × 12, 12 பை இந்த 1 × 100, 100 அப்படின்னு போடணும். ஸோ இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். 112 பை 100 வருமா? ஸோ என்ன வரும்னு பாருங்கள், 5000 × 112 பை 100 தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இதோட மீனிங் என்னது, 2 தடவை எழுதணும். ஸோ 112 பை 100 × 112 பை 100. ஏன்னா 2 கொடுத்துருக்காங்க, அதனால் இது 2 தடவை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணிட வேண்டியது தான். பண்ணலாமா? ஸோ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த 5ம் 10ம் 5 10 கேன்சல் பண்ணலாமா? 5 1s are 5 2s are. டினாமினேட்டர் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுனாலே சம் முடிஞ்சிருச்சு. மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுத வேண்டியதான்.
இன்னும் இங்கே 2 இருக்குது. ஸோ 2 பார்த்தீங்கன்னா இது ரெண்டு 2 டேபிளில் கேன்சல் ஆகும் கரெக்டாக. ஸோ 2 1s are இல்லை இது கூட கேன்சல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒன்று 2 5s are 10. இங்கே 11 இருக்கப்போ பேலன்ஸ் 1 இருக்கப்போ இது 12 ஆகிடுச்சு. 2 6 are 12. பேலன்ஸ் என்ன இருக்குது 56 into 112. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 112 into 56 மல்டிப்ளை பண்ணால் 6 2s are 12. 2 பேலன்ஸ் 1 6 1s are 6 6 plus 1 7 6 1s are 6. Next 5 2s are 10 0 balance 1 5 1s are 5 5 plus 1 6. Next 5 1s are 5. So 2 7 12 balance 1 6. ஸோ என்ன வந்திருக்கு அமௌண்ட் வந்து rupees 6272 ருபீஸ் எழுத மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம அதை வச்சு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அமௌண்ட் மைனஸ் பி. ஸோ அந்த கண்டுபிடிச்ச அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணி வரது தான் இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ 6272 minus 5000 is equal to rupees 1272 is the answer. First subdivisionக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சது rupees 1272 எழுதிடலாமா? rupees 1272 is the compound interest. Next second subdivision, the compound interest on rupees 8000 at 10% per annum for 1 year compounded half yearly is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேம் சம் தான். the compound interest on rupees 8000, அதாவது நம்ம compound interest கண்டுபிடிக்கணும் rupees 8000. அப்போ இது பிரின்சிபல் R, இது 10% per annum R, இது வந்து N. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு சொல்லிட்டாங்க. அப்போ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து ஆனுவலி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். ஹாஃப் இயர்லி ஃபார்ம்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்ததெல்லாம் எழுதிடலாம். ஸோ தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்லேருந்து பிஏ மைனஸ் பண்ணால் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்தாலும் நான் அப்படியே எழுதியிருக்கேன். பிரின்சிபல் வந்து 8000, R வந்து 10%, N வந்து 1 year, இயர்ஸ் இல்லை இயர். இப்போ காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி ஃபார்முலா இதுதான், சேம் தான். என்ன டிஃப்ரெண்ட்னா A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 ப்ளஸ் R பை 100 த ஹோல் பர் என்னன்னு போடுவோமா? ஹாஃப் இயர்லினா இங்கே 200ன்னு போடணும். ஹாஃப் இயர்லினா 1 இயரில் பாதி பாதி அப்படின்னு அர்த்தம். 12 months இருக்குல்ல, அதில் பாதி 2 6 மாதம். அப்போ 2 பார்ட்டாக பிரியுது. அந்த 2 தான் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். குவார்ட்டர்லினா வந்து 4 பார்ட்டாக பிரியுமா? அப்போ இங்கே 4 போடணும்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி. குவார்ட்டர்னா 4 பார்ட், ஒரு 1 இயரில் 4 பார்ட் பிரியுது குவார்ட்டர்னா. ஹாஃப் இயர்னா 1 இயரில் 2 பார்ட் பிரியுது. ஸோ அதனால் 2 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 2n 200. ஓகே, இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ A is equal to P இருக்க இடத்துல 8000 into 1 ப்ளஸ் R இருக்க இடத்துல 10 by இந்த 200 அப்படியே போட்டுக்கிட்டேன். 2 into N 2 into N இருக்க இடத்துல 1. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 8000 into, இப்போ நம்ம இங்கே கேன்சல் பண்ணது, இங்கே 0 0 கேன்சல் பண்ணதாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே 1/20 வருமா? அப்போ 20 வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 20 + 1/20 வரும். அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நான் வந்து பண்ணலை, கடைசியாக பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ 200 into 1 வந்து 200 + 1 into 10 10 by இந்த 200. நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 210/200 கரெக்டாக. நெக்ஸ்ட்டு 8000 into இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும், 2 தடவை எழுதணும். அப்போ 210/200 into 210/200. இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணிட வேண்டியதுதான். பண்ணிடலாமா? ஸோ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த 1 0க்கும் இந்த 1 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 2 1s are 2 4s are. அகெயின் இதுவும் கேன்சல் ஆகும். 2 1s are 2 2s are. அவ்வளோதான், டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடுச்சுனாலே முடிச்சிடலாம் அதோட. ஸோ பேலன்ஸ் நியூமரேட்டர் என்ன இருக்குது? 2 into 21 into 21 மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 21ஐயும் 21ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு 2ஐயும் 21ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 21 கூட மல்டிப்ளை பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். 441 வருது. இன்ட்டு இன்னும் முடியல, இந்த 2 இருக்குது, அதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 2s are 8, 4 2s are 8. ஓ, இங்கே ஒரு 0 இருக்குது, அதை மறந்துட்டேன் பாருங்கள். அப்போ இங்கே 0 வரும். அப்போ ஃபைனலாக ஒரு 0 கொடுக்க வேண்டியது தான். ஓகே, அதாவது இங்கே 0 வரும், இங்கே ஒரு 0 வரும். கிளியர்? இப்போ என்ன வந்திருக்கு ஆன்சர்? rupees 8820. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு rupees 8820 கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும் இல்லையா? அமௌண்ட் மைனஸ் பி. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு CA இஸ் ஈக்குவல் டு A minus P. அப்போ A வந்து 8820 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் பிரின்சிபல் வந்து கொஸ்டினில் கொடுத்தது வந்து 8000. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 820 வரும். நீங்கள் வேணால் மைனஸ் பண்ணி பாருங்கள், அதுதான் வரும்.
பார்த்தாலே தெரியுது இல்லையா, 8000 போச்சுன்னா 820 தான் வரும் அப்படின்னு. ஓகே, அவ்வளோதான். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு rupees 820 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் செகண்ட் சப்டிவிஷன். எழுதிடலாமா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு rupees 820. கிளியர்? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். The annual rate of growth in population. Population sum கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாப்புலேஷன். ஓகே, இதில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். த ஆனுவல் ரேட் ஃபார்முலா ஒன்று தான், ஆனால் எடுக்கிற போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும் சொல்கிறேன். த ஆனுவல் ரேட் ஆஃப் க்ரோத் இன் பாப்புலேஷன். இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ரோத்னா இன்க்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பாப்புலேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 ஃபார்முலா இருக்குது. இன்க்ரீஸ் ஒரு ஃபார்முலா, டிக்ரீஸ் ஒரு ஃபார்முலா. அதே தான், A is equal to P into 1 plus R by 100 the whole power n தான். ஆனால் வந்து இன்க்ரீஸ்னால் 1 plus R by 100 ப்ளஸ் வரும், டிக்ரீஸ்னால் மைனஸ் வரும், 1 minus R by 100 the whole power n அந்த மாதிரி வரும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். அதாவது நம்ம இந்த வேர்டு வந்து, இந்த வேர்டெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாப்புலேஷன் வேர்டு கொடுத்தாங்கன்னா, பாப்புலேஷன் சம் கொடுத்தாங்கன்னா. ஓகே, ஸோ இப்போ வந்து க்ரோத்துன்னு கொடுத்துருக்காங்க. க்ரோத்துன்னு கொடுத்ததுனால இன்க்ரீஸ், அப்போ அதோட மீனிங் வந்து இன்க்ரீஸ். அப்போ நம்ம ப்ளஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம அதில் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆஃப் அ டவுன் இன் 10% if its present population is 26,620 then the population 3 years ago was dash. இப்போது இந்த 6 எண்ணு கண்டுபிடிக்கிறது ஈஸி. இதுதான் 6, இதுதான் எண்ணு. ஓகே, இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா இது என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். என்ன நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம முன்னாடி சம்லலாம் PA கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருந்துச்சு, பிரின்சிபல்லாம் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருந்துச்சு, அமௌண்ட் கண்டுபிடிக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஃப் இட்ஸ் ப்ரெசன்ட் பாப்புலேஷன் இஸ் 26,620 சொல்லியிருக்காங்க. ப்ரெசன்ட் பாப்புலேஷன் வந்து 26,620 தென் த பாப்புலேஷன் 3 years ago என்னன்னு கேட்குறாங்க. புரியுதா? இப்போ நம்ம பார்த்தோன்னே ப்ரெசன்ட் பாப்புலேஷன் அப்போ இதுதான் P அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது, அப்படி எடுத்துக்கக்கூடாது. இதில் வந்து எது P எது A அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இதில் வந்து P என்னதுன்னா முன்னாடி, அதாவது ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து அகோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து P. ஏ எதுனா ஆஃப்டர், அதாவது ஆஃப்டர் இயர்ஸ், ப்ரெசன்ட் வேல்யூ, அது வந்து நம்ம ஏல எடுத்துக்கணும். அதாவது ப்ரெசண்ட்டாக நடக்கிறதும் பின்னாடி ஆஃப்டராக நடக்கிறதும் வந்து ஏ, முன்னாடி நடக்கிறதும் ப்ரெசண்ட்டும் வந்து Pன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து அந்த ப்ரெசண்ட் வந்து கொஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். ஓகே, இப்போ இந்த சம்மில் பாருங்கள், ப்ரெசன்ட் பாப்புலேஷன் சொன்னோன்னா இதை நம்ம Pன்னு எடுத்துட முடியாது. ஏன்னா அடுத்தது பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பாப்புலேஷன் 3 years ago, 3 yearsக்கு முன்னாடி உள்ள பாப்புலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அகோனாலே நம்ம Pன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அகோனாலும் P தான், ப்ரெசன்ட்னாலும் P தான். ஆனால் அது கொஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். இப்போ இங்கே ப்ரெசண்ட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து 3 years ஆஃப்டர் அப்படின்னு கேட்டால் இதை தான் P எடுக்கணும், இதை ஏ கண்டுபிடிக்கணும்னு நான் எடுத்துக்கணும். இப்போ இங்கே ப்ரெசன்ட் வேல்யூன்னு கொடுத்துட்டு முன்னாடி நடக்கிற வேல்யூ கேட்குறாங்க. முன்னாடி இருந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாப்புலேஷன் கேட்குறாங்க. அப்போ இதுதான் P. அப்போ P நம்ம கண்டுபிடிக்கணும், இது ஏ அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சம்மில் வந்து நம்ம ருபீஸ்லாம் எடுக்கக்கூடாது, ஏன்னா பாப்புலேஷன் இல்லையா, அதனால். இப்போது உங்கள் புக்கில் வந்து இதுக்குமே ஃபார்முலா வந்து ஏ அண்ட் பி யூஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா எது ஏ எது பின்ட்டு? ஓகே, ஏ அண்ட் பி, ஏ வந்து ஆஃப்டர், பி வந்து பிஃபோர். அந்த ப்ரெசண்ட்டுங்கிறது மட்டும் ஏவாவும் எடுக்கலாம் பிஏவாவும் எடுக்கலாம், ஆனால் கொஷனை பொறுத்து. ஓகே, இப்போ இந்த கொஷனில் வந்து ப்ரெசண்ட்டுன்னு கொடுத்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது கேட்குறாங்க. அப்போ அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான் பி, ப்ரெசண்ட்டு தான் ஏ. இப்போ சப்போஸ் வந்து ப்ரெசண்ட் கொடுத்துட்டு 3 வருஷத்துக்கு பின்னாடி ஆஃப்டர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரெசண்ட்டு தான் பி, அந்த ஆஃப்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதுதான் ஏ. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும். ஓகே, இப்போது நம்ம முன்னாடிலாம் எப்படி படித்தோன்னா இங்கே இந்த மாதிரி பாப்புலேஷன் சம்முக்கு ஏபிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணல. எப்படி படிப்போம்னா V1 is equal to V0 into 1 plus R by 100 the whole power n, இப்படி தான் படித்தோம். ஏன்னா அப்போ கன்ஃபியூஷன் ஆகாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஏபி யூஸ் பண்ணிங்கன்னா ருபீஸ் போட்டுருவீங்க ஆன்சரில், அதனால் வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து உங்கள் புக்கில் ஏபியே கொடுத்துட்டாங்க, ஸோ அதுவே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள், ஆர் வந்து 10%, என் வந்து 3 years, இது வந்து ஏ, இது வந்து அமௌண்ட்டு கிடையாது, இது ஏ. சரியா, இந்த சம் பொறுத்த வரைக்கும் ஏ அமௌண்ட்டுன்னு எடுக்க முடியாது. 26,620 பாப்புலேஷன் பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ
நான் என்ன எடுத்திருக்கேன் இப்போ ப்ரெசன்ட் பாப்புலேஷன் 3 years ago தான் நான் Pன்னு எடுத்திருக்கேன். ஓகே, பாப்புலேஷன் 3 years ago தான் என்னது நான் Pன்னு எடுத்திருக்கேன். அந்த Pயை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். கிளியர்? இதெல்லாம் வேண்டாம். இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா க்ரோத்துன்னு சொன்னதுனால ப்ளஸ் தான் யூஸ் பண்ணணும், டிக்ரீஸ்ன்னு சொன்னால் தான் மைனஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் இதுக்கு வந்து ஆனுவலி ஆஃப் எலிலாம் கிடையாது பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 தான் ஹோல் பவர். அதே மாதிரி தான் இது ரெண்டும் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ஏ பார்த்தீங்கன்னா 26,620 இஸ் ஈக்குவல் டு பி வந்து தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். பி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். now into 1 plus இந்த r வந்து எனது 10 by இந்த 100 அப்படியே போட்டுக்கலாம். இந்த n-க்கு பதிலாக 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே நீங்கள் கேன்சல் பண்ணுறதான் பண்ணலாம். நான் பண்ணலை, அப்படியே டேரெக்டாக க்ராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் அப்படியே எழுதிட்டு 100 × 100 + இந்த 10/100. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 110/100. அடுத்து க்யூப் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 தடவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ கேன்சலேஷன் இங்கே கேன்சலேஷன் பண்ணலாம், இல்லைனா வந்து இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு போகலாம். ஏன்னா நம்ம பி தானே கண்டுபிடிக்கிறோம். பியை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே அந்த பக்கம் நான் கொண்டு போகிறேன். இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட கொண்டு போகலாம், யுவர் விஷ் தான். நான் அப்படியே கொண்டு போயிட்டேன். ஸோ இது இந்த பக்கம் வரும்போது இந்த 100 எல்லாம் இந்த பக்கம் டினாமினேட்டரில் இருக்குது, அந்த பக்கம் வந்தால் நியூமரேட்டரில் மாறிடும். இந்த 110லாம் நியூமரேட்டரில் இருக்குது, இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்தால் டினாமினேட்டரில் மாறிடும். ஸோ பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி வந்து நான் அங்கேயே வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணுறேன், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணுறேன், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கேன்சல் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ 11 வச்சு இது 10 இங்கே இருக்குது, இந்த 100 இருக்கீங்க. இது ரெண்டுமே ஒன்றுமே பண்ண முடியாது, கேன்சலே பண்ண முடியாது. கரெக்டாக இந்த 26,620 தான் 11ஆல் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். 11ஆல் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா கேன்சல் பண்ணி பாருங்கள். ஓகே, 11 டேபிளால் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 11 2s are வந்து 22, பேலன்ஸ் 4. நெக்ஸ்ட் வந்து இந்த 6 எழுதுகிறேன். 11 4s are வந்து 44, பேலன்ஸ் வந்து 2. நெக்ஸ்ட் வந்து இந்த 2 எழுதுகிறேன். 11 2s are 22. அவ்வளோதான், 0 ஆகிடுச்சு. ஸோ இந்த 0 அப்படியே எழுதிக்கிறேன். கேன்சல் ஆகுது, 11ஆல் இது கேன்சல் ஆகுது. அப்போ 11 1s are இங்கே என்ன வந்துச்சு 2420. நெக்ஸ்ட் அகெயின் இதுவும் 11ஆல் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். கேன்சல் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா டிவைட் பண்ணி பார்க்கலாம். டிவைட் பண்ணவா? யோர் விஷ். நான் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 11 2s are 22, பேலன்ஸ் 2. அகெயின் இந்த 2 இருக்கிறேன். எஸ், கேன்சல் ஆகுது. 11 2s are 22. நெக்ஸ்ட் இந்த 0 எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 11ஆல் இங்கே இது எத்தனை டைம் ஆகுதுன்னா 220 வருது. இப்போ இதுவும் 11ஆல் ஆகும் இல்லையா? 11 2s are 22, 20 வரும். கரெக்டாக 11 1s are இங்கே வந்து 20. எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு டினாமினேட்டரில். இப்போ பேலன்ஸ் நியூமினேட்டரில் என்ன இருக்குன்னா 20 × 10 × 100. ஸோ அதை நான் அதை எப்படி எழுதியிருக்கேன், 20 × 10 × 100. ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் பி வந்து 20,000 அப்படின்னு வரும். ருப்பீஸ் மட்டும் போட்டுறாதீங்க. ஸோ ஃபைனலாக எடுத்து எழுதணும். த பாப்புலேஷன் 3 years ago was 20,000. 3 வருஷத்துக்கு முன்னாடி பாப்புலேஷன் வந்து 20,000ன்னு இருந்துச்சு. ஓகே, இன்னும் நிறைய சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஏவும் பியும் கண்டுபிடிக்கிறது சிம்பிளாக தான் இருக்கும். டோன்ட் வரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷனுக்கு வந்து ஆன்சர் எழுதிடலாம். த பாப்புலேஷன் 3 years ago was 20,000. கிளியர்? ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் சம் பார்த்துடலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் சம் பாருங்கள். இஃப் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட்டட் குவார்ட்டர்லி then the amount is found using the formula. இது சிம்பிள் சம், the formula மட்டும் தான் கேட்குறாங்க. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட்டட் குவார்ட்டர்லியாக இருந்தால் என்ன ஃபார்முலா, அமௌண்ட்டு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா வரும்? குவார்ட்டர்லியாக இருந்தால் பி இன்ட்டு குவார்ட்டர்லினா 4 பார்ட்ஸ். கரெக்டாக 1 இயரில் 4 பார்ட்டாக பிரியுது. அப்போ 1 + r/400 the whole power 4n. கரெக்டாக இதுதான் குவார்ட்டர்லிக்கான ஃபார்முலா, அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் கேட்டிருக்காங்க. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட்டட் குவார்ட்டர்லியாக இருந்தால் த அமௌண்ட் இஸ் ஃபவுண்ட் யூஸிங் த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி அமௌண்ட் கண்டுபிடிப்பாங்க? ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார் 2 years ஃபார் அ பிரின்சிபல் ஆஃப் ₹5,000 அட் த ரேட் ஆஃப் 8% per annum. அவங்களே கொடுத்துட்டாங்க. இது பிரின்சிபல், அப்போ இது ஆர், இது பிஇ, இது ஆர். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிஐ அண்ட் எஸ்ஐ. நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில், உங்கள் புக்கில் கூட இருக்கீங்க பாருங்கள். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார் 2 years. ஃபார் 2 years த டிஃப்ரென்ஸ் இன் சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார்முலா இது. ஃபார் 3 years த டிஃப்ரென்ஸ் இன் சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார்முலா இது. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அப்படியே போட வேண்டியதுதான். ஓகே,
ஸோ இப்போ நம்ம கொஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிடலாம். n வந்து 2 years கொடுத்துருக்காங்க, p வந்து 5000, r வந்து 8%. ஸோ ஃபார் 2 years the difference in CI and SI is இதான் ஃபார்முலா. CI minus SI is equal to p into r by 100 the whole square. ஃபார்முலாலாம் நீங்கள் நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ p வந்து 5000 இன்ட்டு r வந்து 8 by இந்த 100 அப்படியே எழுதிக்கிறேன் ஹோல் ஸ்கொயர். இங்கே 2 வந்து ஃபார்முலாலே கொடுத்துட்டாங்க. ஃபார் 2 yearsக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா. 2 yearsக்கு ஒரு ஃபார்முலா, 3 yearsக்கு ஒரு ஃபார்முலா, அவ்வளோதான். வேறு என்ன ஃபார்முலாவும் கிடையாது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க. ஸோ இப்போ 5000 இன்ட்டு 8/100 த ஹோல் ஸ்கொயர்னா 8/100 இன்ட்டு 8/100 2 தடவை பிரிக்கணும். இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுறேன், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த 5ம் 10ம் கேன்சல் பண்ணலாம். 5 1s are 5 2s are. நெக்ஸ்ட் இந்த 2 8ம் கேன்சல் பண்ணால் 2 1s are 2 4s are. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 4 into 8. ஸோ 4 8s are வந்து ₹32. ஸோ the difference between CI and SI is equal to ₹32. இந்த கேன்சலேஷன்லாம் அழகாக நீங்கள் வந்து பென்சிலில் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்க வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ நான் பென்சிலில் பண்ணேன்னா உங்களுக்கு வீடியோ வந்து கிளியராக இருக்காதனால நான் பெனில் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம 5th சப்டிவிஷனுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ₹32. கிளியர்? ஸோ நல்லா கிளியராக இந்த ஃபர்ஸ்ட் சம் ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சம் பார்த்தோம்னா, செகண்ட் சம் பாருங்கள். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, depreciation value is calculated using the formula p into 1 minus r by 100 the whole power n. அதாவது டிப்ரிசியேஷன் ஃபார்முலா இதுதான். டிப்ரிசியேஷனாக நான் சொன்னேன் இல்லையா, டிக்ரீஸ் ஆகிறது. இன்க்ரீஸ்னால் ப்ளஸ்ஸு, டிப்ரிசியேஷனாக மைனஸ். கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ திஸ் இஸ் ட்ரூ. p into 1 minus r by 100 the whole power n. ஓகே, பாப்புலேஷன் சொன்னோம் இல்லையா, பாப்புலேஷன் சம் போடும்போது சொன்னோம் இல்லையா, க்ரோத்து இன்க்ரீஸ்னால் ப்ளஸ்ஸு, டிக்ரீஸு, டிப்ரிசியேஷன் அந்த வேல்யூ அந்த வேர்ட்ஸ்லாம் வந்தால் வந்து மைனஸ். ஸோ ட்ரூ தான் இது. Next, second subdivision. If the present population of a city is P and it increases at the rate of R% per annum, then the population n years ago would be P into 1 plus R by 100 the whole power n. பார்த்தீங்களா, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பாப்புலேஷன் சம்லையா, அதாவது இங்கேயோ ஃபார்முலா மட்டும் தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். The present population of a city is Pன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது பீன்னு சொன்னோன்னா நம்ம இது வந்து ப்ரெசன்ட் பாப்புலேஷன் பீன்னு நம்ம எடுத்துக்குவோம். கரெக்டாக இதை பீன்னு எடுத்துக்குவோம். அப்படி தான் நம்ம எல்லோரும் பண்ணுவோம். அப்புறம் இன்னும் கொஷின் இன்னும் ஃபுல்லாக படித்து பார்த்தா தான் தெரியும். அண்ட் இட் இன்க்ரீசஸ் அட் த ரேட் ஆஃப் R% per annum. R%. தென் இந்த பாப்புலேஷன் n years. R n கொடுத்துட்டாங்க. அதாவது இங்கே என்ன கேட்டிருக்காங்க, தென் த பாப்புலேஷன் n years ago would be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது n years ago would be னா என்னது, P தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதுதான் A அப்படின்னு அர்த்தம். A இருக்க இடத்துல அவங்க Pன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம, அதாவது P இருக்க இடத்துல நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்கள். தென் த பாப்புலேஷன் n years ago முன்னாடி நடக்கிறத கேட்குறாங்க. அப்போ P நம்ம கண்டுபிடிக்கணும். Pக்கான ஃபார்முலா நம்ம எழுதணும். இது வந்து A, அதாவது A இருக்க இடத்துல Pன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. மாற்றி நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபார்முலா படித்தது பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபார்முலா படித்தது பார்த்திங்கன்னா A is equal to என்ன ஃபார்முலானா, A is equal to P into 1 plus R by 100 the whole power n. இதுதான் வந்து ஃபார்முலா. கரெக்டாக? இப்போ இவங்க கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து Pன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நான் இங்கேயும் P இங்கேயும் Pன்னு எடுத்துக்க முடியாது. ஸோ நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இதுதான் P. இப்போ ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க ப்ரெசன்ட் வேல்யூ வந்து P, முன்னாடி n இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முன்னாடி இருக்கிற வேல்யூனா இந்த இடம், ப்ரெசென்ட்னா இந்த இடம். ஓகே, ஆஃப்டர்னாலும் இந்த இடம் தான். கிளியர்? நான் இப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஃபார்முலா நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏ இருக்க இடத்துல P போட்டிருக்கேன், இந்த P இருக்க இடத்துல X போட்டிருக்கேன். புரியுதா? நான் எடுத்திருக்கேன், ஏன்னா ரெண்டுமே Pன்னு எடுக்க முடியாது. இப்போ நம்ம இந்த X தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எல்லாத்தையும் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ என்ன வரும், இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த பக்கம் வந்து டிவைடில் வரும். ஸோ P by 1 plus R by 100 தான் ஹோல் power n. இதுதான் எக்ஸோட வேல்யூ. இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கிறது. P by 1 plus R by 100 தான் ஹோல் power n. ஸோ இதை வந்து மாற்றி இதை வந்து மேலே கொண்டு வரணும்னா இங்கே வந்து மைனஸ் வந்துடும். அப்போ என்ன வரும்னா, இந்த ஃபார்முலா வந்து எந்த மாதிரியும் எழுதலாம்னா 1 minus R by 100 the whole power n அப்படின்னு வரும். P into 1 minus R by 100 the whole power n வரும் எக்ஸுங்கிறது. இல்லை இப்படியே கூட விடலாம். இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, P into 1 plus R by 100 the whole power n கொடுத்துருக்காங்க. ஆனால் மைனஸ் தான் வரணும். அப்போது திஸ் இஸ் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம்.
The present value of a machine is 16,800. Present value சொல்லிட்டாங்க. அப்போ இது P-ஆவும் இருக்கலாம் A-ஆவும் இருக்கலாம். கொஷனை பார்க்கணும், அப்போ தான் தெரியும் இது P-ஆ A-வான்னு பார்க்கலாம். It depreciates சொல்லிட்டாங்க. Depreciatesனா மைனஸ் வேல்யூ யூஸ் பண்ணணும், மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். P into 1 minus R by 100 the whole power n யூஸ் பண்ணணும். ஏன்னா depreciates at 25% per annum. இது R. Its worth after 2 years is, அப்போ n வந்து 2 years. After 2 years is 9,450. அதாவது இதோட மீனிங் என்னதுன்னா, இதோட வேல்யூ இது வந்து என்னதுன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மிஷினோட வேல்யூ இதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப்டர்னாலே திஸ் இஸ் ஏ, இது வந்து பி. பார்த்தீங்களா, ப்ரெசென்ட் வந்து இந்த இடத்துல மாறுது பாருங்கள். ப்ரெசென்ட் வந்து நம்ம எப்பவுமே பீன் தான் எடுப்போம், ஆனால் முன்னாடி சம்லலாம் ப்ரெசென்ட் வந்து ஏன்னு எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி வேல்யூ கொடுத்துருந்தாங்க, அதனால் அதை வந்து ப்ரெசென்ட்டை வந்து ஏன்னு எடுத்து முன்னாடி இருக்கிற வேல்யூ பீன்னு எடுத்தோம். இங்கே வந்து ஆஃப்டர் 2 years வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஆஃப்டர்னாலே அது பின்னாடி வர்றது ஏ, இது வந்து ப்ரெசென்ட், இது வந்து பி. இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்லாமே கொடுத்துட்டாங்க, கரெக்டானு செக் பண்ண சொல்கிறாங்க. ஒன்றும் நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும். PREN சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும். இந்த ஆன்சர் வந்தால் திஸ் இஸ் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். கிளியர்? ஸோ தேர்ட் சப்டிவிஷன் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த பாப்புலேஷன் சம்மு. இங்கே பாருங்கள், நான் எழுதியிருக்கேன் ப்ரெசென்ட் கொஷனை கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். ப்ரெசென்ட் வேல்யூ வந்து பீன்னு எடுத்திருக்கேன், ருபீஸ் 16,800. ஆர் வந்து 25%, என் வந்து 2 years. ஓகே, இப்போ வேல்யூ ஆஃப்டர் 2 years தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஏ அதை நான் எடுத்துக்கிறேன் 9,450. இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு. டிப்ரிஷியேட்ஸ் ஃபார்முலா கொடுத்ததுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இங்கே பின்னாடி எழுதியிருக்கேன். டிப்ரிஷியேட்ஸ் ஃபார்முலா கொடுத்ததுனால A = P × 1 - R by 100 the whole power n. ஏன்னா டிப்ரிஷியேட்ஸ் அதனால் மைனஸ். இப்போ எல்லா வேல்யூவும் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அதான் நம்ம வருதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். P வந்து 16,800 × 1 - R by 100னா 1 - R இருக்க இடத்துல 25/100, the n இருக்க இடத்துல 2. ஏன்னா கொஸ்டினில் கொடுத்தது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ 16,800 × இப்போ கிராஸ் மல்டிப்ளை 100 × 100 - 25 இந்த 100 அப்படியே எழுதிக்கலாம், the whole square. இப்போ 125 மைனஸ் பண்ணால் 75/100 the whole square. இல்லைனா நீங்கள் எங்கேயே கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். நான் அந்த மாதிரி பண்ணலை. ஓகே, இப்போ என்ன இருக்குன்னா 75,100 2 தடவை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். 16,800 × 75/100 × 75/100. இப்போ கேன்சலேஷன் தான். ஸோ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது 2 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், இல்லை இது 2 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், இல்லை இது 2 5 டேபிள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இது 2 25 டேபிளில் கூட கேன்சல் பண்ணலாம். 25 3s are 75, 25 4s are 100, இல்லைனா 5 5 கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இதுவும் 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 4 1s are 4, 4 2s are 16, நெக்ஸ்ட் 8 எடுத்தால் 4 2s are 8. அவ்வளோதான், டினாமினேட்டர் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 22 × 75 × 3. ஓகே, சாரி 22 வராது, 4 1s are 4, 4 4s are 16. கரெக்டாக? இப்போ 42 வரும். இப்போ 42 × 75 × 3 மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 42வையும் 3ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் 75ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். 42ம் 3ம் வந்து 126, அதோட 75 மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6, 3 4s are 12. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 5 6 are 30, 0 பேலன்ஸ் 3, 5 2s are 10, 10 + 3 வந்து 13, 3 பேலன்ஸ் 1, 5 1s are 5, 5 + 1 6. நெக்ஸ்ட்டு 7ஓட பண்ணால் 7 6 are வந்து 42, 2 பேலன்ஸ் 4, 7 2s are 14, 14 + 4 வந்து 18, 8 பேலன்ஸ் 1, 7 1s are 7, 7 + 1 வந்து 8. இப்போ ஆட் பண்ணலாம் 0, 3 + 2 5, 6 + 8 வந்து 14, 4 பேலன்ஸ் 1, 1 + 8 வந்து 9. ஸோ என்ன ஆன்சர் வந்திருக்கு? 9,415 வந்திருக்கு. ஸோ ஏவோட வேல்யூ, அதாவது அந்த மிஷினோட வேல்யூ வந்து ஆஃப்டர் 2 years வந்து 9,450 வந்திருக்கு. கொஷனே இதுதான் கொடுத்ததுனால திஸ் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எழுதிடலாம். இது வந்து ட்ரூ. கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் third subdivision, true. Next fourth subdivision பார்த்துடலாமா? Fourth subdivision பாருங்கள். The time taken for ₹1,000 to become ₹1,331 at 20% per annum compounded annually is 3 years. கொஞ்சம் கொஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு. The time taken for 1000 to become 1331, அதாவது
1000 rupees வாங்கியிருக்காங்க, அது வந்து 1331 மாறுறதுக்கு 20% per annum 6 காம்பவுண்டட் ஆனுவலி பண்ணியிருக்காங்க இஸ் 3 years n. அதாவது 1000 rupees வாங்கியிருக்காங்க இனிஷியல் அமௌண்ட். அப்போ இது பிரின்சிபல், இட் பிகம்ஸ்னா அமௌண்ட், வட்டியெல்லாம் சேர்த்து இவ்வளோ ஆயிருக்கு. அப்போ இது அமௌண்ட் இவ்வளோ ஆகிறதுக்கு டைம் வந்து 3 years ஆயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம செக் பண்ணணும், நம்ம போட்டு பார்க்கணும் 3 years வருதா அப்படின்னு. அதாவது இது P, இது அமௌண்ட்டு, இது R. சப்ஸ்டியூட் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது காம்பவுண்ட் ஆனுவலி எடுத்து பண்ணும்போது டைம் என்னோட வேல்யூ வந்து 3 years வருதா அப்படின்னு கேட்குறாங்க. டைம் டேக்கன்னா n, கரெக்டாக? டீனும் எடுக்கலாம், என்னன்னு எடுக்கலாம். அது வந்து நம்ம செக் பண்ணணும். புரியுதா கொஷின்? த டைம் டேக்கன் ஃபார் ₹1000 டு பிகம் 1331. 1000 rupees வந்து எப்போ 1331 மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை வருஷத்தில், எத்தனை இயர்ஸில்? அப்போ 3 yearsன்னு கொடுத்துருக்காங்க இங்கே. ஏன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லையா? அப்போ 3 years வருதா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்போ இது பிரின்சிபல், அமௌண்ட்டு, இது 6 காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ கொடுத்ததெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். n வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ n வந்து கொஷின் மார்க்குன்னு ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். பிரின்சிபல் வந்து 1000 கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் வந்து 1331 கொடுத்துருக்காங்க, r வந்து 20%. இப்போ காம்பவுண்டட் ஆனுவலி கொடுத்ததுனால ஃபார்முலா வந்து a is equal to p into 1 plus r by 100 the whole power n. இப்போ அமௌண்ட் வந்து 1331 இன்ட்டு இங்கே p வந்து நான் 1000 போடல, அதனால் மறந்துட்டேன், அதனால் இங்கே போட்டிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மல்டிப்ளிகேஷன் இங்கேயும் போட்டுக்கலாம், இங்கேயும் போட்டுக்கலாம். இங்கே போட்டிருக்கேன், நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க. ஸோ 1 plus r வந்து 20/100 the whole power n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 + 20/100 the whole power n into 1000. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணணும், 120/100 the whole power n. இப்போ நான் 1000 இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம் இல்லையா? இதை வந்து நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம். 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. 12 10 வந்து 6 ஆர் 5 ஆர் 2 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? 1331 is equal to 1000 into 6/5 the whole power n. ஸோ அதான் எழுதியிருக்கேன். 1331 equal to 1000 into 6/5 the whole power n. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது, இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர முடியாது. இதோட மீனிங் என்னதுன்னா, இப்போ இந்த 1000 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதை ஃபஸ்ட் நம்ம டிவைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த பக்கம் வந்தால் டிவைடு, ஸோ இது இப்படி இருக்குது. இதோட மீனிங் என்னதுன்னா, இங்கேயும் 6/5 வரணும். அப்போ தான் நம்ம, அதாவது இப்படி இருக்கணும், இங்கே ஏதாவது சம் நம்பர், அப்போ தான் பேஸ் ரெண்டும் கேன்சல் ஆகி இப்படி இருக்கணும். அப்போ n வந்து 3 அப்படின்னு வரும். இதுதான் இதோட மீனிங். இப்போ நம்ம அந்த மாதிரி கொண்டு வர முடியுமா? இதையும் 6/5 கொண்டு வர முடியுமான்னு யோசிக்கணும். ஒன்று நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னா 11 கியூப்னு வரும். 11 கியூப்னு வரும். அதாவது 11 × 11 × 11 அப்படின்னு வரும். 11 கியூப். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னா 10 வரும். 10 கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ மொத்தமாக நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஒரே கியூபாக எழுதியிருக்கேன். 11/10 தான் ஹோல் கியூப். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஈக்குவல் டு இதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போது நம்ம எண்ணை வந்து 3ன்னு எழுத முடியாது, ஏன்னா இது ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் பேஸ் ரெண்டும் கேன்சல் பண்ணிவிட்டு பவரை வந்து ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ இது ரெண்டுமே சேமாக இல்லை, அப்போ n வந்து 3ன்னு சொல்ல முடியாது. அப்போது n is not equal to 3. ஆனால் கொஷனில் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 yearsன்னு கொடுத்ததுனால இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கிளியர்? இங்கே பாருங்கள், கொஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, n வந்து 3 years அப்படின்ட்டு. ஸோ n வந்து நம்மளுக்கு 3 கிடைக்கல. அப்போது திஸ் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கிளியர்? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த 11/10 இங்கே வரணும். இங்கே 11/10 வராது. இப்போ நான் கேன்சல் பண்ணாமல் வச்சுருந்தாலுமே 12/10 தான் வருது. இப்போ இந்த 0 0 மட்டும் கேன்சல் பண்ணி வச்சுட்டு மீதி இருந்தாலுமே 12/10 தான் வருது. 11/10 வரணும். அப்போ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன் பாருங்கள். The compound interest on ₹16,000 for 9 months at 20% per annum compounded quarterly is ₹2,522 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The compound interest on, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹16,000 for 9 months at 20% per annum compounded quarterly is ₹2,522. அப்போது இது வந்து பிரின்சிபல், இது வந்து n, இது வந்து r, காம்பவுண்டட் குவார்ட்டர்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ குவார்ட்டர்லி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ், இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம வந்து செக் பண்ணணும், இதை வந்து கேல்குலேஷன் பண்ணால் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருதா அப்படின்னு. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் மைனஸ் பி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டீட்டெயில்ஸை வச்சு அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பியை மைனஸ் பண்ணால் தான் இது வருதா இல்லையான்னு பார்க்கணும்.
புரியுதா? கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும் காம்பவுண்டட் குவார்ட்டர்லி ஃபார்முலா வச்சு. குவார்ட்டர்லி ஃபார்முலா வந்து ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நான் கொடுத்ததெல்லாம் அப்படியே எழுதிட்டேன். பிரின்சிபல் வந்து ₹16,000, N வந்து 9 months, R வந்து 20%. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 2,522 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம செக் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், N வந்து 9 months கொடுத்துருக்காங்க. எப்போயும் நம்ம இயர்ஸில் தான் வேணும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு மந்த்ஸை இயர்ஸாக மாற்றுறதுக்கு டிவைடட் பை 12. அப்போ 9/12 பண்ணால் நம்மளுக்கு 3/4 இயர்ஸ்ன்னு வரும். கேன்சல் பண்ணியிருக்கேன் 3 டேபிள், 3 3s are 3 4s are. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் கொஞ்சம். ஓகே, இப்போ காம்பவுண்டட் குவார்ட்டர்லி ஃபார்முலா என்னதுன்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/400 the whole power 4n. இப்போ நான் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். P வந்து 16,000, 1 + R வந்து 20 by இந்த 400 அப்படியே எழுதிட்டேன். 4n 4 இன்ட்டு இந்த n இருக்க இடத்துல 3/4. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் என்னன்னா 4 இன்ட்டு 3/4ன்னு அர்த்தம். அப்போ இந்த 4ம் 4ம் கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டாக பேலன்ஸ் இருக்கிறது 3, அதை மட்டும் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை வந்து கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன் இந்த சம்மில் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இவ்வளோ நேரம் வந்து கிராஸ் மல்டிப்ளை தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம் டேரெக்டாக. இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்காக இது மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். ஸோ 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 2 1s are 2 20s are. அப்போ என்ன வந்திருக்கு 1/20 அப்படின்னு வந்திருக்கீங்க. ஓகே, இப்போ அது 1/20ங்கிறது கிராஸ் மல்டிப்ளை. 20 × 1 வந்து 20, இங்கே 1 by இந்த 20 அப்படி எழுதியிருக்கேன். இப்போ ஆட் பண்ணால் 21/20 தான் ஹோல் கியூப். இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வரும் 21/20 × 21/20 × 21/20. இப்போ நம்ம ஜஸ்ட் கேன்சலேஷன் தான் பண்ணிடலாமா? இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ 2ம் 16ம் கேன்சல் பண்ணலாமா? 2 1s are 2 8s are, 2 1s are 2 4s are, 2 1s are 2 2s are. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 × 21 × 21 × 21. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும், அமௌண்ட் ஆன்சர் வந்துடும். இப்போ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 × 21 × 21 × 21 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். 2 × 21 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி, இல்லைனா 21 × 21 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 1s are 2, 2 2s are 4. கரெக்டாக 1 441 வருது. அதோட இந்த 21 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1ஓட மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 2 1s are 2, 2 4s are 8, 2 4s are 8. ஸோ 1 6 12 2 பேலன்ஸ் 1 9. இப்போது இதோட இந்த 2 மல்டிப்ளை பண்ணணும், அதை விட்டுறக்கூடாது. 2 1s are 2, 6 2s are 12, 2 பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4 + 1 5, 9 2s are 18. இப்போ அமௌண்ட் என்ன வந்திருக்கு ₹18,522 அப்படின்னு கிடச்சிருக்கு. இன்னும் முடியல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னதுன்னா அமௌண்ட் மைனஸ் பி. ஸோ அமௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 18,522 மைனஸ் பிரின்சிபல் வந்து 16,000. இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 2,522 வருது. கொஷன்லேயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன எழுதிடலாம், திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் வரும் பாருங்கள். 18,522லேருந்து 16,000 மைனஸ் பண்ணால் 2 - 0 0, 2 - 0 0, 5 - 0 5, 8 - 2 2, சாரி 2 - 0 2, 2 - 0 2, 5 - 0 5, 8 - 6 2, அவ்வளோதான். இப்போ 2,522 வருது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அதுதான் 2,522 தான் கொடுத்துறதுனால திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். கிளியர்? இது வந்து நம்மளுக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சம் பார்த்துடலாம். இப்போது ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹3,200 at 2.5% per annum for 2 years compounded annually அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஆன் ₹3,200, அதாவது பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், n வந்து 2 years, காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார்முலா யூஸ் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னாலே ஃபஸ்ட்டு அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா அமௌண்ட் மைனஸ் பி. இப்போ ஃபஸ்ட்டு அமௌண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க காம்பவுண்டட் ஆனுவலிலாம். அப்போ ஆனுவலி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கலாம் அப்படி எழுதியிருக்கேன். பி வந்து ₹3,200, ஆர் வந்து 2.5%, n வந்து 2 years. இப்போ ஆனுவலின்னு கொடுத்ததுனால ஆனுவலி ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். A = P × 1 + R/100 the whole power n. இப்போ நான் எல்லா டீட்டெயில்ஸும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். P வந்து ₹3,200, 1 + R வந்து 2.5/100 the whole power 2. இயர்ஸில் தான், இது வந்து பர்சன்டேஜில் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணாமல் அதை அப்படியே வச்சுட்டு ஃபைனலாக கூட நம்ம அப்படியே கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து ரிமூவ் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் இது வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் ரிமூவ் ஆகும்.
இதையும் 10ஆல் பண்ணால் இங்கே கீழேயும் 10ஆல் பண்ணணும். அப்போ பண்ணால் என்ன வரும்னா 25/1000 வரும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நீங்கள். ஓகே, இப்போ நான் பண்ணல அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ 100 × 100 + 2.5/100. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 102.5/100 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டு தடவை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ 3200 × 102.5/100 × 102.5/100. இப்போ நம்ம கேன்சலேஷன் தான் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் பண்ண போகிறேன். இந்த டெசிமல்லாம் ரிமூவ் பண்ண போகிறதில்ல. டினாமினேட்டரில் டெசிமல் வந்தால் தான் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். நியூமரேட்டரில் டெசிமல் வந்தால் கம்பல்சரி கிடையாது, உங்கள் இஷ்டம் தான். ஓகே, இப்போ நான் ரெண்டு 0 வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த 32ம் 100ம் கூட கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளாகவும் கேன்சல் பண்ணலாம். எல்லாம் வந்து 4 டேபிளில் கூட கேன்சல் பண்ணலாம். 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 4 8s are வந்து 32. கரெக்டாக இங்கே பண்ணிங்கன்னா 4 2s are வந்து 8, பேலன்ஸ் 2 20, 4 5s are 20, 25 வரும். 8 இங்கே 25 வரும். இதுக்கப்புறம் நம்ம இதையும் கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் இதையும் கேன்சல் பண்ணலாம் 5 டேபிளில். ஏன்னா இங்கேயும் வந்து 5ல் முடிஞ்சிருக்கு பாருங்கள். ஆனால் இங்கே டெசிமல் இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து டேரெக்டாக 25 டேபிளில் வந்து டிவைட் பண்ண போகிறேன். நீங்கள் 5 கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 25 எடுத்திங்கன்னா 25 4s are வந்து 100, பேலன்ஸ் வந்து 2. நெக்ஸ்ட் வந்து நான் 5 போட போகிறேன். இப்போ டெசிமலுக்கு அடுத்துள்ள நம்பர் எடுத்ததுனால இங்கே டெசிமல் வைக்கணும். இப்போ 25 பார்த்தீங்கன்னா 25 1s are வந்து 25. அதே மாதிரி தான் எப்பயும் போல் டிவைட் பண்ணுங்கள். போர்ஷனில் டெசிமல் வைக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4.1 வருது. இங்கே நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இது வந்து 1, இங்கே வந்து 4.1 அப்படின்னு வந்துச்சு எனக்கு. நான் வந்து ஒரு ஸ்டெப் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதாவது 8 × 102.5 × 102.5/25 எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே நான் கேன்சல் பண்ணிய மாதிரி எழுதியிருக்கேன். இந்த ஸ்டெப் எழுதலைனாலும் நீங்கள் இங்கேயே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். எழுதலைனா கூட இங்கேயே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 8 × 4.1 × 102.5. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிடலாமா? 8 × 4.1 × 102.5 மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து 4.1 × 8 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 102.5 அதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 8 1s are 8, 8 4s are வந்து 32. டெசிமல் ஃபைனலாக வச்சுக்கலாம். இதோட வந்து 102.5 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே டெசிமல் வந்து இங்கே 1 டிஜிட் தள்ளி வருமா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மாற்றி எழுதிக்கலாம். 102.5 × 32.8. ஓகே, 8 5s are 40, 0 balance 4, 8 2s are 16, 16 + 4 வந்து 20, 0 balance 2, அப்புறம் வந்து 2, ஸோ 8 1s are 8. நெக்ஸ்ட் இப்போ 2 5s are 10, 0 balance 1, 2 2s are 4, 4 + 1 5, 2 0s are 0, 2 1s are 2. நெக்ஸ்ட் இப்போ 3 5s are 15, 5 balance 1, 3 2s are 6, 6 + 1 7, 3 × 0 வந்து 0, 3 1s are வந்து 3. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 0 0 10 12 balance 1, next 9 16 balance 1 3 3. இப்போ டெசிமல் வைக்கணும்லே 1 2 டிஜிட் தள்ளி இருக்குது 1 2. அப்போ இந்த ரெண்டு ஜீரோக்கும் வேல்யூ கிடையாது. இப்போ 3362 வருது. அப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ₹3362. இப்போ நம்மளை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க, இதோட ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. இது கண்டுபிடிக்கிறதே நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பி. ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3362 மைனஸ் பிரின்சிபல் வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க 3200. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 162 அப்படின்னு கிடைக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ₹162 தான் எனது தேர்ட் சம்க்கு ஆன்சர். ஓகே, ஸோ தேர்ட் சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த்து சம்க்கு போயிடலாம். ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 1/2 years on ₹4,000 at 10% per annum if the interest is compounded yearly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயர்லினா ஒன்றும் இல்லை, ஆனுவலி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாமே அதே மாதிரி தான். ஆனால் எண் வந்து இங்கே வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதை நான் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இது புரியுது இல்லையா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். எண் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் 6, காம்பவுண்டட் இயர்லி தான். அப்போ ஆனுவலி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டேட்டாஸ்லாம் அப்படியே எழுதிக்கிட்டேன் பாருங்கள். என் வந்து 2 1/2 years, பி வந்து 4000, ஆர் வந்து 10%, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதுக்குன்னு உங்கள் புக்கில் தனியாக ஃபார்முலா இருக்குது. ஓகே, என்ன ஃபார்முலானா இங்கே பாருங்கள், AB/Cன்னு அர்த்தம். இது அதாவது என்ன ஃபார்முலானா A is equal to P into 1 plus R/100 the whole power A into 1 plus இந்த B/C into R/100. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. சப்போஸ் இதை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா
இது வந்து எப்போ நம்ம யூஸ் பண்ணணும்னா காம்பவுண்டட் ஆனுவலி தான். ஆனால் இது வந்து ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஓகே, இப்போது இதுவே வந்து காம்பவுண்டட் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துட்டு ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து இதுவே காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லியாக இருந்தால் அந்த டினாமினேட்டர் 2 வந்து கேன்சல் ஆகிடும். ஏன்னா வந்து இங்கே பவர் 2n போடுவோம் இல்லையா, அப்போ 2 இன்ட்டு இது வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 2s are 4 5/2ன்னு வரும். இப்போ அந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. சும்மா ஜஸ்ட் இப்படி யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஃபார்முலா நான் எழுதலை, இந்த ஃபார்முலாலே போடுறேன். கேன்சல் ஆகலைன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணிக்கலாம். எழுதிட்டு இந்த ஸ்டெப் எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம வந்து இதுவே காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லியாக இருந்தால் மாறும். அதனால தான் இந்த ஃபார்முலாவே நான் யூஸ் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே. ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லிக்கு மட்டும் இங்கே ஹாஃப் இயர்லினா 2 போட்டுக்கிறேன், குவார்ட்டர்லினா 4 போட்டுக்கிறேன். அப்ரிசியேஷனாக ப்ளஸ்ஸு, டிப்ரிசியேஷனாக மைனஸ், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணுறல. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவே எடுத்துக்கிறேன். காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார்முலாவே A = P × 1 + R/100 நான் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். P வந்து 4000, 1 + R வந்து 10/100, N வந்து 2 1/2. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவே வந்து ஹாஃப் இயர்லியாக இருந்தால் நான் வந்து இதை 3/2ன்னு எழுதுவேன், 5/2ன்னு எழுதிப்பேன். ஏன்னா வந்து 2 வந்து கேன்சல் ஆகிடும் இல்லையா, அதனால் 2 2s are 4 மாற்றிக்குவேன். இது காம்பவுண்டட் ஆனுவலியாக இருக்கிறதுனால நான் அது மாதிரி எழுதலை. ஓகே, இப்போ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதாவது ஹோல் நம்பரை தனியாகவும் ஃப்ராக்ஷனை தனியாகவும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த 2 வந்து இதோட அப்படியே வச்சுட்டு இந்த 1/2 வந்து இங்கே மல்டிப்ளை ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை எழுதக்கூடாது, மறுபடியும் இதை எழுதக்கூடாது. இதை அப்படியே எழுதிட்டு இந்த 1/2 இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். பவரும் ஒன்றும் எழுத வேண்டாம். ஸோ 1 + இந்த 1/2 வந்து 1/2 × 10/100. கிளியர்? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ 4000 இன்ட்டு நான் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 100 + 10/100 the whole square. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டேன். 2 1s are 2 5s are, அப்போ 5/100ன்னு வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை இது பண்ணிக்கலாம். 100 + 5/100. இது பார்த்திங்கன்னா ரெண்டும் ஆட் பண்ணால் 110/100. இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 110/100 × 110/100. இதை 2 தடவை இதை பண்ணிங்கன்னா 105/100. இப்போ நான் எல்லா ப்ராக்கெட்ஸும் ரிமூவ் பண்ணி எழுதியிருக்கேன். 4000 × 110/100 × 110/100 × 105/100 எல்லா ப்ராக்கெட்ஸும் ரிமூவ் பண்ணி அப்படியே எழுதியிருக்கேன். இப்போது ஜஸ்ட் வந்து நம்ம கேன்சலேஷன் தான் பண்ணணும். ஓகே, கேன்சலேஷன் பண்ணிடலாமா? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்குது, இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணியிருக்கலாம். இன்னும் இந்த ஒரு 10 மட்டும் இருக்குது. கரெக்டாக 1 2 3 4 5 டோட்டலாக 5 0 2 4 5 0 கேன்சல் பண்ணிட்டேன். இன்னும் ஒரே ஒரு 0 மட்டும் இருக்குது. இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா? அப்படி பண்ணக்கூடாது. இந்த 0 கடைசியாக இருந்தால் மட்டும் தான் கேன்சல் பண்ணணும். ஓகே, இப்போ 4யும் 10யும் கேன்சல் பண்ணலாம் 2 டேபிளில். இல்லைனா இது 2 கூட 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். 4 1s are 2 2s are 4 2 5s are வந்து 10. இப்போது என்ன பேலன்ஸ் இருக்குது? 2 இருக்குது, 11 இருக்குது, 11 இருக்குது, 105 இருக்குது, இந்த 5 இருக்குது. இன்னும் முடியல. இதுவும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ 5 1s are, இங்கே வந்து 5 2s are 10 1 21 வந்திருக்கு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 × 11 × 11 × 21. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணலாமா? 2 × 11 × 11 × 21. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 11 மல்டிப்ளை பண்ணால் 121ன்னு வரும். 2வையும் 21 மல்டிப்ளை பண்ணால் 42ன்னு வரும். ஸோ நான் டேரெக்டாக அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். 2 1s are 2 2 2s are 4 2 1s are 2. நெக்ஸ்ட்டு 4 1s are 4 4 2s are 8 4 1s are 4. ஸோ 2 4 + 4 8 2 + 8 10 0 பேலன்ஸ் 1 5. ஸோ 5082. இப்போ நம்ம வந்து அமௌண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 5082 அப்படின்னு. இன்னும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கல. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் மைனஸ் பி. ஸோ அமௌண்ட் வந்து 5082 மைனஸ் பிரின்சிபல் வந்து 4000. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 1082 அப்படின்னு கிடைக்கும். போட்டு காட்டுறேன். 2 - 0 2 8 - 0 8 0 - 0 0 5 - 4 1. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் =1082 is the answer. கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் எப்போல்லாம் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம 5th சம் பார்த்துடலாம். 5th சம் பாருங்கள். A principal becomes rupees 2028 in 2 years at 4% per annum compound interest. Find the principal அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது என்னது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம்.
ஃபைண்ட் த பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. பி கண்டுபிடிக்கணும், இது வந்து n, இது r, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இது என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அ பிரின்சிபல் பிகம்ஸ். பிரின்சிபல் பிகம்ஸ்னால் பிரின்சிபல் வந்து இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். எப்போது 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 4% அப்ளை பண்ணும்போது இவ்வளோ ஆயிடுச்சா. அப்போ இது என்னவா இருக்கும், திஸ் இஸ் நத்திங் பட் அமௌண்ட். அப்போ பிரின்சிபல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அமௌண்ட் இருக்குது, n இருக்குது, r இருக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க, அதாவது பர் ஆனம் சொல்லிட்டாங்க. பர் ஆனம்னா காம்பவுண்ட் ஆனுவலி ஃபார்முலா யூஸ் பண்ணி பிரின்சிபல் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே ஃபார்முலா தான் கண்டுபிடிக்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள், கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ்லாம் எழுதியிருக்கேன். ஏ வந்து 2028, n வந்து 2 இயர்ஸ், r வந்து 4%, p வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ a is equal to p into 1 plus r by 100 தான் ஹோல் பார் n ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்போ கொடுத்துருக்கிறதுல அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a வந்து 2028 is equal to p வந்து தெரியாது அப்படியே வச்சுக்கலாம், இன்ட்டு 1 plus r by 100னா 1 plus r வந்து என்னது 4 by 100, n இருக்கிறதுல 2 போட வேண்டியது தான். இப்போ இந்த 2028 அப்படியே எழுதலாம், which is equal to p into இதை cross multiply பண்ணால் 100 into 100 plus இந்த 4 அப்படியே எழுதிக்கலாம் by 100 the whole square. நெக்ஸ்ட்டு இப்போ எடுத்து ஆட் பண்ணால் 104 by 100 the whole square. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2028 is equal to p into இதை ஸ்ப்ளிட் பண்ணால் 104 by 100 into 104 by 100ன்னு வரும். இப்போ வந்து நம்ம இங்கேயே கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி பண்ணல, அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஏன்னா p மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். p மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிட்டு இது எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அப்போ எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் இந்த 100 ரெண்டுமே நியூமரேட்டரில் வந்துடும், இந்த 104 ரெண்டுமே டினாமினேட்டரில் வந்துடும். ஓகே, புரியுதா? நான் வந்து இங்கே கேன்சல் பண்ணுறேன். எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இது ரெண்டும் பண்ணலாமா? இது ரெண்டும் வந்து 4 டேபிளில் பண்ணலாம், கரெக்டாக? ஸோ 4 2s are 8, பேலன்ஸ் வந்து 224, 4 6 are வந்து 24, கரெக்டாக? இப்போ இதுவும் 4 டேபிளில் பண்ணால் 4 5s are வந்து 20 முடிஞ்சிருச்சு. இப்போ 2 எடுக்கிறேன், 2 வந்து 4 டேபிளில் வராது, அப்போ 0 போட்டுப்போமா நம்ம. இப்போ 28 சேர்த்து எடுக்கிறதுனால 0 போட்டுப்போம். 4 7s are 28. நான் காட்டுறேன் எப்படின்னு. 4 டேபிளில் டிவைட் பண்ணுறோம். 4 5s are வந்து 20. நெக்ஸ்ட் வந்து இந்த 2 இறக்குறோம், அப்போ 2 வந்து வராது, அப்போ 0s are போடலாம். 4 0s are 0, நெக்ஸ்ட் இந்த பேலன்ஸ் 2, நெக்ஸ்ட் இந்த 8. 4 7s are வந்து 28, அதனால தான் இங்கே 507. இல்லைனா இந்த ஸ்டெப் போடாமல் கூட டேரெக்டாக இந்த ஸ்டெப் போடலாம். எப்படின்னா இப்போ 2 இறக்குறேன், 2 வந்து 4 டேபிளில் வராது, அடுத்த நம்பரும் இறக்குறேன், 28 இறக்குறேன். அட் அ டைமில் 2 நம்பர் இங்கேயே இறக்கலாம். 2 நம்பர் அட் அ டைமில் 2 நம்பர் இறக்குனா 0 சேர்க்கணும் கோஷன்ட்டில். ஞாபகம் இருக்கு இல்லையா? இல்லை இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு எது கேன்சல் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். வேறு எது கேன்சல் ஆகும் பாருங்கள். இதுவே கேன்சல் பண்ணலாம் 2 டேபிளில். இது ரெண்டும் 2 டேபிளில், இதுக்கப்புறம் இது வந்து 4 டேபிளில் போகாது, வேறு எந்த டேபிளையுமே போகாதுன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டு வரலாமா? ஓகே. 2 50s are, இங்கே வந்து 1 13s are. இப்போ இது மறுபடியும் கேன்சல் பண்ண முடியாது, பட் இது ரெண்டும் 2 டேபிளில் மறுபடியும் பண்ணிக்கலாமா? 2 டேபிளே இல்லை 4 டேபிளில் பண்ணலாமா? 4 டேபிளில் பண்ணலாமா? 26 ஏன்னா 2 டேபிளில் பண்ணுறதால பண்ணிக்கலாம். 26 வரும், இங்கே 25 வரும், கரெக்டாக? 4 2s are 8, பேலன்ஸ் 2 24, 6 4s are 24. இங்கே பார்த்தீங்கன்னா 4 2s are 8, பேலன்ஸ் 2, இங்கே வந்து 20 ஆகிடும், 5s are. இப்போ என்ன இருக்குன்னா 507 into 15 into 25 by 13 into 26. இன்னும் கேன்சல் பண்ணலாம், பின்னாடி எழுதிக்கிட்டு பண்ணலாம், ஏன்னா இங்கே இடம் இல்லாதனால. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே நான் எழுதிக்கிறேன். 507 into 15 into, இல்லைனா இங்கே பாருங்கள், இதுவும் 2 டேபிளில் வருது, இங்கே கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 1s are 2, 2 3s are, இங்கேயும் 25s are, கரெக்டாக 2 டேபிளில் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ 507 into 25 into 25 by 13 into 13. இப்போ இதுவும் கூட 13ல் போகுமான்னு பார்க்கலாம் பின்னாடி. இப்போ இதை அப்படியே நான் எழுதிக்கிறேன், பின்னாடி எழுதி கேரி ஓவர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், p வந்து இந்த பக்கம் எழுதிக்கிறேன். p is equal to 507 into 25 into 25 by 13 into 13. இப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம், இது 13ஆல் டிவைட் ஆகுதான்னு. ஓகே. 13 3s are வந்து 13 9, கரெக்டாக? பேலன்ஸ் வந்து 1 11, நெக்ஸ்ட் இந்த 7 போடுறேன். இப்போ 13 வந்து எத்தனை டைம் வருதுன்னு பார்க்கணும். 7 3s are 21, 8 3s are 24, 13 வந்து 9s are வரும்னு நினைக்கிறேன், கரெக்டாக? 9 3s are 27, 7 பேலன்ஸ் 2, 9 1s are 9, 9 + 2 வந்து 11. எஸ், 9s are வந்து 117. அப்போது இதுவும் வந்து எத்தனை டைம் வந்திருக்கு? 39s are வந்திருக்கு. அப்போ இந்த 13 இதுவும் கேன்சல் ஆகும், கரெக்டாக? 13 1s are 13 3s are வரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 3 into 25 into 25 தான். 3 into 25 into 25 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். 25 into 25 வந்து 625 வரும்.
நெக்ஸ்ட் இது 3யோட மல்டிப்ளை பண்ணால் 5 3s are 15 5 3s are 15 5 பேலன்ஸ் 1 3 2s are 6 6 plus 1 7 6 3s are 18 அவ்வளோதான். ஸோ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு rupees 1875 அப்படின்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே, ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 5 sums பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்ம ரிமைனிங் இந்த எக்ஸசைஸ் உள்ள சம்ஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye students.